ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. ஃபர்ஸ்ட் நெய், அப்புறம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் முந்திரி, அப்புறம் பொடிச்சு வச்ச வெல்லம், அப்புறம் கொழுக்கட்டை மாவு, அப்புறம் துருவி வச்ச தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறமா நெய்யை ஊற்றணும். இதில் நெய் நல்லா மெல்ட் ஆகிற அளவு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுதா. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த துருவின தேங்காய் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறும். இப்போ நம்ம இந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் கூட சேர்ந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா கொழுக்கட்டையில் வெளியே அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை கீழே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் இந்த கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை இதில் ஆட் பண்ணணும். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட்டாக இருக்கிறதுனால லைட்டாக நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கையை வச்சு நல்லா பசஞ்சிட்ருக்க மாவு. இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை அச்சு எடுத்து மாவு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து உள்ளே, அதாவது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா அமுக்கி விடணும். சப்போஸ் ஒரு இடத்துல மாவு இல்லை அப்படின்னா பூரணம் உள்ள வைப்போம்ல, அது வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரணத்தை கொஞ்சம் ரவுண்டாக எடுத்து அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மாவு வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா பூரணம் வெளியே தெரியாத அளவு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அச்சுலேருந்து பைய வெளியே எடுக்கணும். மாவு அழகாயிட்டுல அழகா வந்துருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லா மாவுலேயும் இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிய வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேகட்டும். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். நல்லா அழகாக வெந்துருச்சு. அதான் சூப்பரா